ஆதியாகமம் 1:5 படைப்பின் முதல் நாளின் நிறைவை குறிக்கிறது. இருள் சூழ்ந்திருந்த பிரபஞ்சத்தில் ஒளியை வரவழைத்த தேவன் அதற்கு ஒரு வரையறையை ஏற்படுத்துகிறார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். வேதாகமத்தின்படி ஒருவருக்கு பெயரிடுவது என்பது அவர்கள் மீதுள்ள அதிகாரம் மற்றும் உரிமையை குறிக்கிறது. தேவன் பகலுக்கும் இரவுக்கும் பெயரிட்டதன் மூலம் காலத்தின் மீது தமக்குள்ள முழு அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார். இதன் மூலம் நாள் மற்றும் இரவு என்பது இயற்கையாக தானாக ஏற்பட்டவை அல்ல, இது தேவனால் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டவை. தேவன் வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் பெயரிட்டார் என்பதன் அர்த்தம் மனித வாழ்க்கையில் உள்ள நல்லதும் கெட்டதும் தேவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கின்றன என்பதாகும். இருள் தேவனுக்கு எதிரானதாக இருந்தாலும் அது தேவனை மீறி செயல்பட முடியாது. தேவன் இருளையும் அனுமதிப்பதன் நோக்கம் மனிதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதே ஆகும். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி இங்கே ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. நாம் காலை முதல் மாலை வரை ஒரு நாள் என்கிறோம், ஆனால் தேவன் மாலை முதல் காலை வரை ஒரு நாள் என்கிறார். அதாவது ஒரு நாள் என்பது மாலையில் தொடங்கி மறுநாள் காலை வரை செல்கிறது. இதனால் தான் காலங்கள் எப்போதும் தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட ஒழுங்கின்படியே நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் மாலை முதலில் வருகிறது? சாயங்காலம் என்பது அந்தியை குறிக்கும். இது பழைய பாவ வாழ்க்கையின் முடிவை காட்டுகிறது. விடியற்காலம் என்பது புதிய வாழ்வின் உதயத்தை காட்டுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கிறது. இரவு என்பது நிரந்தரமானது அல்ல, அது ஒளியை நோக்கி நம்மை அழைத்துச் செல்லும் ஒரு தற்காலிக பாதையாகும். சிலுவை என்ற பாடுகளின் இருளை கடந்த பின்னரே உயிர்த்தெழுதல் என்ற விடியல் உண்டானது. நாம் மரணம் என்னும் இருளை கடந்தாலும் நித்திய வெளிச்சம் என்னும் விடியலை அடைவோம் என்பது இதன் இரகசியம். உங்கள் வாழ்க்கை இப்போது சாயங்காலம் போகல்ல இருட்டாக தெரிந்தால் கவலைப்படாதீர்கள். வெளிச்சம் எப்போது இருக்க வேண்டும், இருள் எப்போது வர வேண்டும் என்ற எல்லையை தேவன் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் குழப்பங்கள் வரும்போது அது தேவன் அனுமதித்த எல்லைக்கு மேல் உங்களை ஆட்கொள்ள முடியாது. தேவனுடைய கணக்குப்படி இருள் என்பது ஒரு நாளின் முடிவு அல்ல, அது ஒரு புதிய விடியலுக்கான ஆரம்பம். முதலாம் நாள் ஆயிற்று என்பது தேவன் ஒரு வேலையை தொடங்கினால் அதை அரைகுறையாக விடமாட்டார். ஆயிற்று என்ற வார்த்தை உங்கள் வாழ்வில் தேவன் தொடங்கிய மாற்றத்தை அவர் வெற்றிகரமாக முடித்து கொடுப்பார் என்பதை காட்டுகிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வின் முதலாம் நாள் விடியல் மிக அருகில் இருக்கிறது. ஆமென்.